அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ஆமா, வெற்றி வெத்தலை பாக்கு இவர் அதை எனக்கு வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறாரு. அடிக்கவே இல்லை, ஆக்ஷனை பார்த்தீங்களா, பெரிய அரசியல்வாதின்னு நினைப்பு. சரி கிளம்பு, பிரச்சாரத்துக்கு போவோம். சரி தலைவர், வாங்க போவோம். கொரோனா காலத்தை மறக்க முடியுமா? அது எப்படி தலைவரை மறக்க முடியும்? கொஞ்சம் நஞ்ச அடியை வாங்கியிருக்கோம். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம். அதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யார் காரணம்? நம்ம ₹1 கொடுத்தா பதிலுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தராங்க தெரியுமா? சொல்லு தலைவரை, கணக்கு போடுவோம். அந்த கணக்கு அவர் சொல்லுவார். 6 மாசம் நம்ம எல்லாரையும் சிறையில் அடைக்கிற மாதிரி வீட்டில் உட்கார வச்சாரு. 6 மாசம் யாரும் வீட்டை விட்டு வெளில வராதுங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் வீட்டு போடுங்க, தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்கன்னு சொன்னதா இல்லையா? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னாரு, எல்லாரும் கையில ஒரு கணக்கு பிடிச்சுக்கோங்க, ஒரு கையில ஒரு மணி அடிங்க, மணி அடிச்சு கருது பிடிச்சிங்கன்னா கோவிட் ஓடி போயிட்டு சொன்னவர் தான் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் பாதுகாப்பு பயணிச்சாரு. இது ஒன்றே ஓடி ஆயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம அனைவரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ₹1 ஒன்றிய அரசு கொடுத்தோம்னா, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. நாம கொடுக்கிறது ₹1. என்ன நமக்கு உண்மையா என்ன தரணும்? குறைந்தது ₹1 தரணும் இல்ல, நம்ம கொடுத்தத திருப்பி நமக்கு தரணும் இல்ல. ஆனா என்ன எவ்வளவு தராரு? 29 பைசா. ஆனா அதே நேரத்தில் பாருங்க, உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சாமியார் திரு யோகி ஆதித்யநாத், உங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் இதே மாதிரி ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மாநில மக்கள் ₹1 கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு. அந்த மாநில மக்களுக்கு இது 29 பைசா எவ்வளவு தெரியுமா தராரு? ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கொடுக்கிற ₹1 திருப்பி அவங்க தரது எவ்வளவு தெரியுமாப்பா? ₹3. அப்புறம் தம்பி, இன்னைக்கு எந்த ஊர்ல பிரச்சாரம்? நீங்க மேடை கிடையாது தலைவரே, மார்க்கெட் போறோம். மார்க்கெட்டா? எதுக்குப்பா? கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா. விலைவாசியை புரிஞ்சுக்கணும்ல. ஆமா. அப்ப மக்களோட மக்களா பயணிக்க போறோம். ஓ, மக்களோட மக்களா கலந்து மக்கள் மனசை புரிஞ்சு. அதேதான், புரிஞ்சுப்போம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் மதுரையில் இந்த பகுதியில் காய்கறி மார்க்கெட், பழம் மார்க்கெட்டை நேரில் வந்து இந்த வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நிலைமை அறிவதற்கு வந்தேன். இப்போ 2 பகுதியிலையும் காய்கறி மார்க்கெட்டையும் பார்த்தாச்சு, பழ மார்க்கெட்டையும் பற்றியாச்சு. இன்றைக்கு எப்படி விளைச்சல் இருக்குது, என்ன விலை இருக்குது என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கு வறட்சியாக இருக்கிற காரணத்தினால விளைச்சல் சில இடத்துல குறைவாக இருக்குது, அதனால விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கும்போது இழிவா பேசுறதும், அதே போல எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டா கபட நீலிக்கணி வடிப்பதும் வேடிக்கை ஆயிருச்சு எடப்பாடிக்குன்னு சொல்லிட்டு திமுக ஒரு அறிக்கை விட்டு. எந்த அடிப்படையில் நீங்க கேள்வி கேட்குறீங்க? சொல்லுங்க. அறிக்கை ரைட்டு எந்த அடிப்படையில் விட்டாங்கன்னு அதை நீங்க சொல்லுங்க, அப்பதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அதையே வேணுமெனே திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர் வேற வழி இல்லை பேசுறதுக்கு, அதனால இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது உண்மை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடு தான். இன்றைக்கு நாங்கள் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்குறோம். அவ்வப்போது மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்துறாங்க. அந்த காலகட்டத்தில் பிடித்தம் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி கொடுத்தோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 2 முறை 6 மாதம் அந்த அகவலைப்படியை பிடித்து செஞ்சு தான் அரசு ஊழியர் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படும். இந்த கட்சிக்காரரு அந்த கட்சியை பத்தி பேசும்போது அந்த கட்சிக்காரர் இந்த கட்சியை பத்தி பேசுவார்ல. ஆமா பேசுவாரு, அவர் கருத்தை அவர் சொல்றாரு. ஐயா அதெல்லாம் விடுங்க. இந்த 511 தேர்தல் வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்க.
நகை கடன் தள்ளுபடி இல்லை, கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாள் இல்ல. 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, காலேஜ் போற குழந்தைங்களுக்கு 10 டிபி இன்டர்நெட் போட்டு டேப் கொடுப்பேன். எல்லாம் வாரிக்கு அறிக்கை நம்ம மறந்துடுறோங்க. அப்பப்ப படிக்கணும். எடுத்து திமுக தேர்தல் அறிக்கை இல்லை. 511 தேர்தல் அறிக்கையில எதையும் செய்யாம இன்னைக்கு சுடுகாட்டு கூரை ஊழல் இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு யோகிய மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, யோகிய வர்றா சொம்பெடுத்து உள்ள வைக்கணும். அந்த மாதிரி இருக்குது முதலமைச்சருடைய பேச்சு. சேலத்துல யோகிய வர்றா சேலத்து மக்கள் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்ற மாதிரி இங்கே பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரிகள். அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசும் தான் ஒரு தேவையில்லாத ஆணி. நமக்கு வேண்டாங்க தலைவரே. நம்ம பிரஸ் மீட் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? பிரஸ் மீட்டா? ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து விடுங்க தலைவரே. ஆஹா, பிரஸ் மீட்னாலே நமக்கு அலர்ஜி ஆச்சே. ஒன்னும் இல்ல தலைவரே, நம்ம கொஸ்டினை கொடுத்துருவோம், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பதில் சொன்னா போதும் அப்படின்ற. அப்ப என்ன பண்ணுவோம், முதல்ல பதில் எழுதிட்டு அப்புறம் கொஸ்டின் கேட்க சொல்லுவோம். இன்னொரு ராஜதந்திரம் தலைவரே. நல்ல வீரர், நல்ல தலைவன், நேர்மையான ஆட்சியாளர். ஒரே ஒரு தடவை பிரஸ் மீட் பண்ண சொல்லு இந்த மோடியை. ஒரே ஒரு தடவை பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு சொல்லு, நாங்க வித்ரா பண்றோம், போட்டியில வித்ரா பண்றோம், சந்திக்க சொல்லு, சந்திச்சா சொல்லு. இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திற்குள் எல்லா உறுப்பினருக்கு முன்பு பேசியதை சொல்லு, பேசியதை சொல்லு. அந்த மகுவா மைத்ராங்கிற ஒரு வங்கத்து சிங்கப்பெண் ஒற்றை உறுப்பினர் அவ கேட்கிறா, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க கொரோனா நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்ட்டு பல ஆயிரம் கோடிகளை நீங்க நன்கொடையா வாங்கினீங்க, அது எவ்வளவு வாங்கினீங்க சொல்லுங்க அப்படின்னு. இங்க பாருங்க, இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படியே இருக்கு, அப்படி திரும்பி கூட பார்க்கல. இங்க இருந்து கேக்குது அந்த அம்மா, இருக்கு பாரு வலையொலியில் இருக்கு, என்ன பண்ணீங்க அந்த ஃபண்டை? பதில் இல்லை. அதுக்கு மற்றவங்க, நாங்கள் சிலிண்டர் வாங்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எத்தனை சிலிண்டர் வாங்கி எந்தெந்த மருத்துவமனைக்கு அனுப்பினீர்கள்? பதில் இல்லை. நேர்மையாளர் போல பேசுவாங்க, அப்படியே நாங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம். தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரல் பாண்டில் 6250 கோடி கிட்ட காசு வாங்கியிருக்காங்க முதலாளிகிட்ட. இங்க இந்த லாட்டரி மாற்றின்ட்டே வாங்கியிருக்காங்க காசு. திமுக மாற்றின்ட்டு 509 கோடி வாங்கியிருக்கு. எப்படி நடத்துறாங்க நீங்க? போதை பொருள் விற்கிறவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துறது, லாட்டரி விற்கிறவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துறது, சாராயம் வித்தா ஆட்சி நடத்துறது. நான் எதுக்கு வந்திருக்கேன்? அதைத்தான் நானும் கேட்கிறேன், எதுக்கு வந்தீங்க? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியில்லை, அதை சரி பண்ணதான் நான் வந்திருக்கேன். அதனால எனக்கே ஓட்டு போட்டு என்ன டெல்லிக்கு அனுப்புங்க, நான் டெல்லி போறேன். தலைவரே, அடுத்த படத்துக்கான லொகேஷன் தானே பார்க்க போறோம். படத்துக்கு இல்லடா, அரசியலுக்கு. உங்க பிள்ளை நீங்க தான் இப்படி வாழ்ந்துட்டீங்க, உங்க பிள்ளைங்களை அப்படி வாழணுமா? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்குமா, நான் ஒழுங்கா படம் எடுத்துட்டு இருந்தேன். இப்படி வந்ததுக்கு காரணம் நீங்க தான். நீங்க ஒழுங்கா இருந்தா நான் அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லையே. இருக்கிறதுலே மோசமான ஆளதான் தேர்வு பண்றீங்க. இதுக்கு முன்னாடி திமுகவில் ஒரு எம்பி வந்தார், அவர் மூஞ்சி பார்த்துருக்கலாம் யாராவது? பணம் இருக்குங்கிறதுக்காக அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. யாரையும் மதிச்சதில்லை, எங்கேயும் போனதில்லை. பணம் இருக்கிறவங்க எப்படி மக்களை மதிப்பாங்க? வலி தெரியணும், ஒரு ரூபாயோட மதிப்பு தெரியணும். அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்றதுக்கு இல்லை, அப்படிதான் எல்லா கட்சியும் செய்யறாங்க. என்ன எதுக்கு தெரியும் நிறுத்திருக்காங்க? நான் தொடர்ந்து 35 வருஷமா என் மக்களை பற்றி தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். என் மக்களை பற்றி தான் படம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய படங்கள்லாம் உலகம் முழுக்க முக்கியமான படம். சும்மா பேருக்கு ஆடுறது பாடுறது, பணத்தை உங்ககிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கிறதுக்கான படம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பெருமையை உலகத்துக்கு சொன்னது, நம்முடைய வலிய வறுமையை சொன்ன படம். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறது காரணம், ஏதாவது ஒரு முயற்சியில என் மக்களை மாற்ற முடியாதா, அதுக்காக தான் வந்திருக்கேன். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பல திட்டங்களை கொண்டு வந்தோம், மக்கள் பலர் பயனடைந்தார்கள். அதே போல் உங்கள் ஆட்சியில் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தீர்கள், எத்தனை பேர் பயனடைந்தார்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்காக பார்த்து பார்த்து அவ்வளவு திட்டங்கள் கொடுத்தாங்க, நிறைய நல்ல திட்டங்கள் கொடுத்தாங்க. அதுல மிக முக்கியமா தாலிக்கு தங்கம். தாலிக்கு தங்கம் என்பது
நீங்க இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தோட விலை என்னன்னு யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நினைச்சா கூட நம்மளால வாங்க முடியாது. ஏழை எளிய மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் இன்னைக்கு 53,000 ரூபாய் விலை மதிப்புள்ள ஒரு பவுன் தங்கம் இன்னைக்கு நம்மளால வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு ரேட் அவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அத இன்னைக்கு இந்த திமுக நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டுமா, பெண்கள், அதுவும் பெண் குழந்தைகள் படிப்பதற்காகவே பெற்றோர்கள் அனுமதிச்சாங்க. எப்படின்னா, நம்மளுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் போய் படிக்கணும், படிச்சு முடிச்சுதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வழி காமிச்சாங்க நம்மளோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது என்ன திட்டம்னா, கல்யாண உதவி திட்டம், தொகை திட்டம். அந்த திட்டத்தினால ஸ்கூல் படிச்சு முடிச்சோடனே பெண்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதே மாதிரி காலேஜ் படிச்சு முடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதையும் நிறுத்தி வச்சாச்சு இந்த திமுக. பெண்களுக்கு ஸ்கூட்டி, மாணவர்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க, இருசக்கர வாகனம், மடிக்கண்ணி கொடுத்தாங்க. அதோட விலை என்ன இன்னைக்கு? அதெல்லாம் நிறுத்திட்டு இன்னைக்கு திமுக வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. 1000 ரூபாய் என்பது ஒரு பெரிய பேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறது இல்ல. கிடைக்குது அவங்க எல்லாருக்கும்? கிடைக்கிறது இல்ல. எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறது இல்ல. 1 2 3 1 2 3 4 5 6 4 5 6 10 रुपया 10 ரூபாய். अच्छा சரி, ஆ. எதுக்கு ஹிந்தி பேசுறீங்க? ஹிந்தி பேசலடா, ஆ. ஹிந்தி கத்துக்கிறேன். எதுக்கு? டெல்லி அரசியல்ல கால் வைக்கணும்ல, சலோ அதுக்கு தான். சலோ சலோ. Friends, I will deliver my speech in Hindi and that will be translated in Tamil by Venkatraj. सहोदरा सहोदरीगले वड़क्कम। बहनों भाइयों, हम सब सारे लोग जो नॉर्थ इंडिया के रहने वाले लोग हैं, तमिल कल्चर को बेहद पसंद करते हैं और तमिल कल्चर ये बहुत ही रिच कल्चर है। சகோதர சகோதரிகளே வணக்கம். தமிழ் கலாச்சாரம் மிகவும் பழமை வாய்ந்ததும் சக்தி வாய்ந்ததும் நல்லதும் கூட சகோதரர்களே. கச்சா எண்ணெய் பேரலுக்கு $130 இருக்கும்போது பெட்ரோல் 75க்கும் கேஸ் விலை 350க்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கச்சா விலை டாலருக்கு 75 இருக்கும்போது பெட்ரோல் 100க்கும் கேஸ் 1000க்கு மேலேயே விற்கப்படுது. தலைவரே, புள்ளி விவர கணக்கெல்லாம் பட்டையை கலப்புதே. அதை நான் சொல்லப்பா, அவர் சொல்றாரு. அன்றைக்கு கச்சா எண்ணெய் என்ன விலைக்கு விட்டது என்று சொன்னால் ஒரு பேரல் $130 விற்றது. $130 கச்சா எண்ணெய் விற்கின்ற போது 70 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்து, 60 ரூபாய்க்கு டீசல் வித்து, 350 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டரை தந்த மன்மோகன் சிங்கை பார்த்துத்தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், இந்த மன்மோகன் சிங்கை பாருங்கள், இவர் ஒரு பெரிய கோழை. ஒரு பிரதமரை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னார், அவரை பார்த்து பேடி என்று அழைத்தார். இப்படிப்பட்ட ஒரு வலிமையற்ற, நெஞ்சி தைரியமற்ற ஒரு பிரதமர் இருக்க போய்த்தான் அமெரிக்க டாலருடைய விலை ரூபாய் மதிப்புக்கு எதிராக ஏறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு 56 இன்ச்சு மார்பு. நான் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்க டாலர் 40 ரூபாய்க்கு வந்துவிடும். நான் நினைத்தால் பெட்ரோல் டீசல் விலையை நான் எவ்வளவு மலிவாக தர முடியுமோ அவ்வளவு மலிவாக தருவேன் என்று சொன்னார். இன்றைக்கு இதை பற்றி அவர் எங்கேயாவது பேசுகிறாரா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற அமைச்சர்களும் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்வதில்லை. பெட்ரோல் கச்சா எண்ணெய் வரை $130 விற்கின்ற போது 60 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் பெட்ரோலிய பொருட்கள் விற்றது. இன்று $78 விற்கின்ற போது பெட்ரோல் ஏன் 100 ரூபாயாக விற்கிறது என்ற கேள்விக்கு அவரிடம் கேட்டால்
ஒரு அமைச்சர் இருக்கிறார், தமிழ்நாட்டை சார்ந்தவர், முருகன் என்று பெயர், நீலகிரியிலே போட்டியிடுகிறார். அவர்கள் இதை கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். பெட்ரோல் 100 ரூபாய் விற்கிறது, டீசல் 100 ரூபாய் விற்கிறது, சமையல் கேஸ் 1750 ரூபாய் விற்கிறது. இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டால் அவர் சொல்லுகிற ஒரே பதில் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார். நாங்கள் முறையாக அனுமதி வாங்கி கொண்டு பிரச்சாரம் செய்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை. நீங்கள் ஆர்னடித்து எங்களை தொந்தரவு செய்தாலும் நாங்கள் யாருக்கும் தொந்தரவு அளிக்காமல் எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். ஆகவே மக்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கே அளியுங்கள். நன்றி, வணக்கம். பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, வருகின்ற நாடாளுமன்ற நம்முடைய தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அன்பை பெற்றவர், நம்முடைய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவருடைய ஆதரவை பெற்றவர் ஐயா இபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய டிடிவி அவர்கள் மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கூட்டணி கட்சிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களில் ஒருவராக உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக நான் இப்பொழுது கூறிய பிரச்சனைகளை எல்லாம் பாராளுமன்றத்திலே அவர்கள் வென்ற பிறகு வாதாடி போராடி பெற்று தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக சைக்கிள் சின்னத்தில் விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தலைவரே, அந்த ஊருக்கு மட்டும் பிரச்சாரத்துக்கு போவானா தலைவரே? என்னது பிரச்சாரத்துக்கு போவானவா? அந்த ஊருக்கு போவானா தலைவரே? அந்த ஊருக்கு போவானவா? ஆமா. ஏன்பா? ஏன்னா அந்த ஊருக்கு போனா பிரச்சனை ஆயிரும், பாத்துக்கோங்க. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஊருக்குள்ள விட மாட்டாங்க தலைவரே. ஊருக்குள்ள விட மாட்டாங்க. தாறுமாறாக 3 ஆண்டு காலமாக இயற்றியிருக்கிறார். குறிப்பாக தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியெல்லாம் தள்ளிட்டு உடைச்சு அதை இரும்பு கிலோ கணக்கில் போடுகின்ற நிலைமை இந்த பகுதிக்கு வந்திருக்கு. தலைவரே, இவருக்கு ஒரு சீட் எடுக்கணும் தலைவரே. பூரா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. அட ஆமாப்பா, சொன்னது எதுவும் செய்யல, சுட்டது எல்லாம் வடை. என்ன தலைவரே சொல்றீங்க அப்படின்னு அந்த கட்சியை பத்தி அவர் பேசுறாரு. ஓ, அப்ப இந்த தேர்தல் நீலகிரிக்கான தேர்தல் இல்ல, தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல, ராஜாவுக்கான தேர்தல் இல்ல, இந்தியாவை காப்பாற்றுவதற்கான தேர்தல். இந்தியா என்னாச்சு? மோடி கையில குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி நாடி நசுங்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் மதவாதம், எங்க பார்த்தாலும் படுகொலைகள். கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல. 15 லட்சம் பணம் போடுறாரு இல்ல, வருமானத்தை ரெட்டிப்பாக்குறாரு இல்ல, 2 கோடி பேத்துக்கு வருஷத்துக்கு வேலை கொடுக்குறாரு. 10 வருஷம் முடிஞ்சு போச்சு, 20 கோடி பேத்துக்கு கொடுத்துருக்கணும். இப்படி எந்த திட்டத்தையும் தராமல் இந்தியா அமைதியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். எதை காப்பாற்ற? இந்தியாவை காப்பாற்ற. இந்தியாவை காப்பாற்ற உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ்நாடு பத்திரமா இருக்கு, ஆனா இந்தியா பாதுகாப்பா இல்ல மோடி கிட்ட. 10 ஆண்டு காலத்துல மோடி உங்க கையில இருந்த பணத்தை புடுங்கினதுல இருந்து, உங்க பேங்க்ல இருக்கிற சுரண்டதுல இருந்து. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடக்க போறது நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறி நாளை பிரச்சாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா? நடப்பது சரிதானா? கேள்விதான் கேட்க போனா